அருளை அள்ளித்தரும் ஐநூற்றீஸ்வரர் திருக்கோவில். மாத்தூர் பல பிரிவுகளை கொண்டது. மாத்தூரில் கருப்பூர், மணலூர், அரும்பாக்கூர் என்று நகரத்தார் சிறியவர் தொகையானாலும் 9 கோவிலில் ஒரு கோவில் பிரம்மாண்டமானது. உள்ளே சென்று கோவிலின் சிற்பங்களையும் உள்ளே சந்நிதியில் உள்ள தெய்வங்களையும் நாம் மனதில் நினைப்பதை அவர் அறிந்து கொண்டு கேட்காமலே அள்ளித்தரும் சக்தி உடையவர். அந்த காலத்தில் முனிவர்கள் சிவனிடம் அன்பு கொண்டு 10 மாத்து தங்கத்தை 500 மாத்தாக மாற்ற பச்சிலைகளை கொண்டு அதை ஈசனிடம் வரமும் பெற்று 10 என்பது 500 என்றால் மேலோகத்தில் உள்ள தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவா பூமி தாங்காது, எப்படியாவது இதை நிப்பாட்டி என்று அனைவரும் மன்றாட உடனே ஈசன் பாகி பிட்சாந்தீதி என்று வர அவர் பிச்சையிடப் போகும் பொழுது அப்பொருள்களை எல்லாம் அழித்து விட்டார். அப்பேற்பட்ட ஐநூற்றீஸ்வரன் அந்த விடுதியில் போய் அமர்ந்து அந்த தூணில் சாய்ந்து சிறிது நேரம் மனம் அப்படியே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், என்ன வேண்டி வந்தீர்கள் அத்தனையும் நடக்கும். இப்பொழுது நமக்கு கரண்ட் வேண்டுதல் என்ன? பிள்ளைகள் விட்டு கொடுத்து அனுசரணையாக அன்பாக ஒன்றுக்கொன்று மனமுறிவின்றி வாழ வேண்டும். தாமதமான ஆண் பிள்ளைகளுக்கு அனைவரும் கல்யாணமாக வேண்டும். நம் புள்ளி பெருகி எல்லோரும் 3 குழந்தை 4 குழந்தை என்று பெற்றுக்கொண்டு இப்பொழுது 55,000 இருப்பது 1,00,000 கோடியாக மாறும். ஐநூற்றீஸ்வரர் அருளாய் எல்லாம் இப்பொழுது என்ன? திருவாசகம் ஒலிப்பதோடு மாசி மகா உற்சவம், மாசி திருவிழா 10 நாளும் அப்படி ஒரு அருமை. நகரத்தார் ஆட்சிமார்கள் அண்ணன்கள் வந்து தங்கி இருந்து நல்ல அமுது உண்டு. எல்லா வருடத்தையும் விட இந்த வருடம் அருமையான உணவு, அற்புதமான இறை வழிபாடு. பார்க்கையிலே அப்பத்தா அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். ராத்திரி தூங்க போகையில் தோது இருந்தால் பாருங்கள். நீங்கள் என்ன நினச்சி பார்க்குறீங்களோ எல்லாமே நடக்கும். கண்ணம்மை அருள் கேபிட்டல் லிட்டரில் டைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். இறைவன்லாம் என்ன ஒரு அலங்காரம் பாருங்கள், என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு வேலைப்பாடு. ஒவ்வொரு சிற்பமும் வெள்ளியில் பஞ்சரத மூர்த்தி தகதகதவென்று மின்னும் அருமையான